வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கும் பிஎன்எஸ்எஸ் அதாவது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதா பிஎன்எஸ்எஸ்ன்னு சிம்பிளா சொல்லுவாங்க. இந்த இரண்டுக்கும் இடையில கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் அது சம்பந்தமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பார்ட் 1 வீடியோல சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜூலை 1, 2024 முதல் புது ஆக்ட் சிஆர்பிசிக்கு பதிலாக பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறது என்னன்னா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதா அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இந்த ஆக்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜூலை 1, 2024 அமலுக்கு வருது. சரி, இப்போ இந்த ஆக்டில் உள்ள கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்டில் என்னென்ன மாதிரி ப்ரொவிஷன்ஸ் சிஆர்பிசியில் உள்ள என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் பிஎன்எஸ்எஸில் டெலீட் பண்ணியிருக்காங்க, அதாவது பிஎன்எஸ்எஸில் அதை இன்க்ளூட் பண்ணாமல் எதை டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இதுக்கு முன்னாடி செக்ஷன் 6 சிஆர்பிசியாக இருக்கட்டும், இப்போ அதே தான் இங்கேயும் பிஎன்எஸ்எஸ்லேயும் அதே செக்ஷன் 6 தான், கிளாஸஸ் ஆஃப் கோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது செஷன்ஸ், கோர்ட் ஆஃப் செஷன்ஸு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இதில் குறிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து தேர்டு செகண்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த கிளாஸஸ் ஆஃப் கோர்ட்ஸில். இப்போ இருக்க அந்த பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறதவே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த மாதிரியான ஒரு டிசைக்னேஷனவே எடுத்துடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும் செக்ஷன் 8 சிஆர்பிசியில் அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னு சொல்லி, மெட்ரோபாலிட்டன் ஏரியானா என்ன, எது மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் வரும் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க சிஆர்பிசியில். இப்போ இந்த பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு அந்த செக்ஷன் 8 டோட்டலாக டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னு எந்த ஏரியாவும் பிரிக்கலை. ஸோ இப்போ ஒன்லி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ் இப்படி கேட்டது தான் வரும். முடிஞ்சு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து சொல்லியிருப்பாங்க. அதாவது செக்ஷன் 16, 17, 18, 19 இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் சம்மந்தமாக ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்னா என்ன, சீஃப் ஜுடிஷியல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்னா யார், ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்னா யார், அவங்களுக்குரிய பவர் என்ன, இது எல்லாமே இந்த 16 சிஆர்பிசியில் செக்ஷன் 16, 17, 18, 19 இந்த 4 ப்ரொவிஷனில் சொல்லியிருக்காங்க. அந்த 4 ப்ரொவிஷனுமே இந்த 16, 17, 18, 19 இது பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு டெலிட் செய்யப்பட்டது. ஸோ பிஎன்எஸ்எஸில் இந்த 4 கேடரும் இந்த 4 ப்ரொவிஷன்ஸும் இல்லை, அதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அதாவது மெட்ரோபாலிட்டன் ஏரியாங்கிறதே இப்போ பிரிக்கலை, அது மாதிரி ஒரு கேடர்லே இல்லை. மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் எல்லாமே இப்போ அதை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இப்போ நார்மலாக எப்படி ஆகும் அந்த ஏரியாக்கள், அந்த இதை ஃபுல்லாக பிரிக்கிறது எப்படி பிரிப்பாங்கன்னா, நார்மலாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற கேடர்லே வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே ப்ரொவிஷன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அது இந்த பிஎன்எஸ்எஸில் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 355 சரி, 404 சிஆர்பிசி இந்த ரெண்டுமே மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் குறித்த பவர்கள் குறித்து, அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸு அல்ல ரெக்கார்டிங் ஆஃப் டெசிஷன்ஸு இதெல்லாம் குறித்து இந்த 355 சிஆர்பிசி அண்ட் 404 ஆஃப் சிஆர்பிசி இது ரெண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 செக்ஷனுமே இந்த பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 16 to 19
ப்ளஸ் வந்து 355 அண்டு 404 மேலே ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் 8 செக்ஷன் 8 இவை எல்லாம் வந்து மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் குறித்து சொல்லியிருக்கனால அது எல்லாமே பிஎன்எஸ்எஸில் வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ்னு சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு ஒரு கேடர் இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும் செஷன்ஸ் கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் வேறு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செஷன் ஜட்ஜ், அதாவது ஏடிஜேன்னு சொல்லுவாங்களே, அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க கலவைக்கெல்லாம் சொல்கிறப்ப. ஸோ செஷன் ஜட்ஜு வந்து கேடர் இருக்குது, அடிஷ்னல் செஷன் ஜட்ஜ் கேடர் இருக்குது. அது இல்லாமல் சிஆர்பிசி செக்ஷன் 10ல் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ்னு ஒரு கேடர் இருந்துச்சு. அதாவது அது என்னன்னா அப் டு 10 years வரைக்கும் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கலாம் அவருக்கு பவர், அதாவது இந்த அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜுக்கு. இப்போ இந்த பிஎன்எஸ்எஸ் இந்த ஆக்டில் இந்த செக்ஷன் 10 சிஆர்பிசியவே எடுத்துட்டாங்க. ஸோ பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு செக்ஷன் 10 டெலீட் பண்ணிட்டனால அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் அப்படிங்கிற ஒரு கேடரு இனிமேட்டுக்கு இதில் வந்து கிடையாது. ஸோ செஷன் அப்போ இனிமேட்டுக்கு வந்து பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு இந்த ஆக்ட் பிரகாரம் இனிமேட்டுக்கு என்ன கோர்ட் ஆஃப் செஷன் இருக்கும் அல்லது அடிஷ்னல் செஷன் ஜட்ஜ், இவங்க 2 பேர் தான். அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜு கிடையாது. அதே மாதிரி இப்போ டெஃபனிஷன் கிளாஸ் பார்த்துருப்பீங்க சிஆர்பிசியில் செக்ஷன் 2. அதே மாதிரி தான் பிஎன்எஸ்எஸ்லேயும் செக்ஷன் 2 டெஃபனிஷன் கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸஸில் டெஃபனிஷன் கிளாஸில் சில செக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெயில்னா என்ன, பெயில் பாண்டுனா என்ன, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்னா என்ன, ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்னா என்ன, இது மாதிரியான ஒரு சில டெஃபனிஷன்ஸ் வந்து செக்ஷன் 2ல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எதில்? பிஎன்எஸ்எஸில். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, சரியா? இதெல்லாம் நியூ செக்ஷன்ஸ். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு முதல்ல குறிப்பாக வந்து முக்கியமான ஒரு இதை பார்க்கணும். இந்த பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் ஏற்கனவே இப்போ நம்ம பயன்பாட்டில் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். எலக்ட்ரானிக் டிவைஸு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கேமரா, வீடியோ, மொபைல் ஃபோன், டெலிஃபோன், இந்த மாதிரி வந்து எல்லா அதர் எலக்ட்ரானிக் டிவைசஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப், இந்த மாதிரி எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் வந்து ரெகுலராக நம்ம பயன்பாட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ட்ரெடிஷ்னலான ஒரு ஏற்கனவே நம்ம வந்து உரிய சம்மன் அனுப்புகிறதா இருக்கட்டும், மற்ற எதாக இருந்தாலும் ட்ரெடிஷ்னலான மெத்தடில் தான் வந்து ஏற்கனவே, பிகாஸ் சிஆர்பிசியில் வந்து பழைய ஆக்டுங்கிறனால அதில் வந்து அந்த நடைமுறையிலே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பிஎன்எஸ்எஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவன் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு கோர்ட்டில் உள்ள நடைமுறைகளாக இருக்கட்டும், கோர்ட் ப்ரொசீடிங்ஸாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது போகிறது, அந்த மாதிரியான அனைத்து வகையான ஒரு ப்ரொவிஷன்ஸுக்கும் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ்னுடைய பயன்பாடு வந்து இப்போ வந்து இருக்கிறதுனால அதுக்கு ஒரு நடைமுறை ஏற்படுத்தணும், ஒரு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பிஎன்எஸ்எஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில ப்ரொவிஷன்ஸை வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சம்மன்லாம் இப்போ வந்து த்ரூ வாட்ஸ்அப் மூலமாக சம்மன் பண்ணுறாங்க, இல்லை இமெயிலில் சம்மன் பண்ணுறாங்க. இதை வந்து கோர்ட்டு எடுத்துக்கலாமா வேணாமா இப்படிங்கிறது சம்மந்தமாலாம் கொஸ்டின் ஏற்கனவே வந்து வருது. ஸோ அதையெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்கிறனால இந்த ஆடியோ வீடியோ மீன்ஸு எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த பிஎன்எஸ்எஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்து பார்க்குறப்ப செக்ஷன் 2I அது வந்து முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். அது 2 செக்ஷன் வந்து செக்ஷன் 2 சப்கிளாஸ் 1ல் I இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா? செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 1ல் I எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். ஸோ இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்யூனிகேஷன் தொடர்பு. ஓகே, இந்த தொடர்பு வந்து எதன் மூலமாக? பை எலக்ட்ரானிக் டிவைஸ் என்னென்ன இன்க்ளூட்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் என்னென்ன டிவைஸு? ஃபார் எக்ஸாம்பிள் டெலிஃபோன் மூலமாகவோ அல்லது மொபைல் ஃபோன் மூலமாகவோ அல்லது கேமரா மூலமாகவோ அல்லது கம்ப்யூட்டர் மூலமாகவோ அல்லது
அதர் எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாகவோ அல்லது ஆடியோ வீடியோ பிளேயர் மூலமாகவோ கேமரா, கம்ப்யூட்டர் மற்றும் அதர் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆர் எலக்ட்ரானிக் ஃபார்ம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எது ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ, நோட்டிஃபை பண்ணுறாங்களோ அந்த எலக்ட்ரானிக் ஃபார்ம்ஸ் அல்லது எலக்ட்ரானிக் டிவைஸ் இவை மூலமாக ஒரு தகவல் கம்யூனிகேஷன் வந்து தகவல் வந்து ஒரு தொடர்பு வந்து இது பண்ணுறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் எய்தர் மேபி அது வந்து ரிட்டனாக கூட இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட் டைப் பண்ணி வந்து இது பண்ணுறாங்க, ரிட்டனாக கூட இருக்கலாம் த்ரூ கம்ப்யூட்டர் மூலமாக. அதே மாதிரி வெர்பலாக கூட இருக்கலாம், பை வே ஆஃப் வாய்ஸ் மெசேஜஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி வெர்பலாக கூட இருக்கலாம். அல்லது அதர் பிக்டோரியல் இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம், அதாவது ஏதாவது படங்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அனுப்புறது, வைக்கிறது, இந்த மாதிரியான டிரான்ஸ்மிட் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபர்டு, அதாவது ஒரு டிவைஸ்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கோ அல்லது ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கோ அல்லது ஒரு பர்சன்லேருந்து ஒரு டிவைஸுக்கோ அல்லது ஒரு டிவைஸ்லேருந்து ஒரு பர்சனுக்கோ, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தட் இஸ் ஆல் கம்யூனிகேஷன் வந்து இந்த டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், நான் சொன்னேன்ல ஏற்கனவே எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதன் மூலமாக ஷேர் பண்ணுறது, வைக்கிறது எல்லாமே இது வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் 2(1)(i)ல் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இதுக்கு ஒரு ரெலவெண்ட்டாக அதே இதில் ஒரு செக்ஷன் தான் செக்ஷன் 2 சப்கிளாஸ் அந்த 1 and A. ஸோ 2(1)(a) இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படின்னா என்ன? பிகாஸ் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸுங்கிற இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே பிஎன்எஸ்எஸில் சப்சிக்வெண்ட்டாக நிறையா செக்ஷனில் பயன்படுத்தியிருக்கனால ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இந்த 2(1)(a)ல வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போயே நடைமுறையெல்லாம் இருக்குது, இந்த வீடியோ கான்ஃபரன்சிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் பரைடெலாம் போய் பண்ணுறாங்கல்ல, ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ கூட பார்த்துருப்பீங்க சர்ச் அண்ட் சீசருக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேமரா எல்லாத்தையும் மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயுமே எடுத்து இப்போ வந்து கலெக்ட் பண்ணுறாங்க எவிடன்ஸ். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது ஒரு தகவலை வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ப்ராசஸில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸ், இந்த பர்பஸ்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிற எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ இது வந்து ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் பயன்படுத்துகிறாங்களே, அதுதான் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு பெயிலபிள் அஃபென்ஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் பெயில்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு டெஃபினிஷன் இருக்காது. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த பிஎன்எஸ்எஸில் பெயிலுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்றாங்க. அது வந்து எதுலனா செக்ஷன் 2(1)(b). ஸோ இதில் வந்து பெயில்னால் என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பெயில்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ரிலீஸ் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் த கஸ்டடி ஆஃப் லா. ஒரு கஸ்டடி ஆஃப் லாஃபுல் கஸ்டடியில் இருக்கிறவங்கள ரிலீஸ் பண்ணுறது தான் பெயிலு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு அதாவது யாரை அக்யூஸ்ட் பண்ணுறாங்களோ, யாரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, இந்த 2 கேட்டர் கொடுத்துட்றாங்க. யாரை குற்றம் சாட்டுறாங்க, யாரை சந்தேகிக்கிறாங்க, இந்த நபர்களுக்கு பெயில் கஸ்டடி ஆஃப் லா, ஃப்ரம் த கஸ்டடி ஆஃப் லா கொடுக்குறது. அண்ட் ஆல்சோ இப்போ இதில் அடுத்த கண்டிஷன் வந்துடும். அடுத்த இது என்னென்னா யார் கொடுக்கறது பெயில் அப்படிங்கிறது வந்துடுது. அதுக்கு ஒரு 2 கேடர் சொல்லிடுறாங்க. என்னென்னா பை ஆஃபீஸர் ஆர் கோர்ட். அப்போ கோர்ட்டுங்கிறப்ப கோர்ட்டு பெயில் கொடுக்குது, ரைட். அது பை ஆஃபீஸர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதில் தான் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் அல்லது அதர் ஆஃபீஷியல்ஸு, சப்போஸ் சிஆர்பிஎஸ்சியில் சார் பிஎன்எஸ்எஸில் வந்து எங்கெங்கே சொல்லியிருக்காங்களோ ஆஃபீஸருங்கிற கேடரில், அந்த அவங்களும் என்ன பண்ணலாம்னா ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பெயிலபிள் அஃபென்ஸ் இல்லை சிம்பிள் அஃபென்ஸ்லாம் போலீஸே வந்து பெயிலில் விடுறாங்க இல்லையா. அப்போ ரிலீஸ் பண்ணுறப்ப அடுத்த ஒரு முக்கியமானது என்ன பண்ணுவாங்க, நார்மலான நடைமுறை தான், ஆன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி சர்டன் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து கம்ப்ளை பண்ணணும்
அப்படின்னு சொல்லி கோர்ட்டோ அல்லது அந்த ஆஃபீஸரோ பெயில் கொடுக்குறாங்க பை எக்ஸிக்யூட்டிங் பெயிலோ அல்லது பாண்டோ அல்லது பெயில் பாண்டோ எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக. ஸோ அப்போ பெயிலுங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஒரு பெயில்னா அதுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷன் வந்து இந்த பிஎன்எஸ்எஸில் கொடுக்குறாங்க. அதாவது ரிலீஸ் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் த லா கஸ்டடி ஆஃப் லா ஒன்று மெயின். அது யாரை வந்து அக்யூஸ்ட் ஆஃப் பண்ணுறாங்களோ யாரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக பெயில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி யார் கொடுக்கறது ஆஃபீஸர் அல்லது கோர்ட்டு. எப்படி கொடுக்குறாங்க ஆன் எக்ஸிக்யூட்டிங் கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக பெயில் பாண்டோ அல்லது பாண்டோ எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக பெயில் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த டெஃபினிஷன் வந்து பெயில் அப்படிங்கிறதுக்கு 2(1)(b)ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெயில் பார்த்தோம் இல்லையா, இப்போ அந்த இதை ஒட்டியே அதிலே இது சொன்னோம். பெயில் பாண்டுன்னா என்ன, பாண்டுன்னா என்ன, இந்த ரெண்டு கேட்டர். அதாவது இந்த பாண்டு அப்படிங்கிறதுக்கு வந்து செக்ஷன் 2(1)(e)ல வந்து சொல்லியிருக்காங்க பாண்டுனா என்ன அப்படின்னு. பாண்டுனா ஒன்றும் இல்லை, ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்ச விஷயங்களை தான் இதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பாண்டுனா பர்சனல் பாண்ட் எழுதி கொடுக்குறாங்க இல்லையா, இப்போ ஸ்டேஷன்லேயோ இல்லை கோர்ட்லேயோ பர்சனல் பாண்ட்னா அப்பியர் ஆகிறதுக்கு அது. அல்லது அண்டர்டேக் ஃபார் ரிலீஸ் வித்தவுட் சூரிட்டி இல்லாமல் அண்டர்டேக் பண்ணி கொடுக்கறது. ஸோ இது வந்து என்னென்னா பாண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ பெயில் பாண்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயில் பாண்டுனா அது வந்து செக்ஷன் 2(1)(d)ல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, பெயில் பாண்டுனா அண்டர்டேக் ஃபார் ரிலீஸ் வித் சூரிட்டி. ஸோ சூரிட்டியோடைய ஒருத்தரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அண்டர்டேக் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து என்னென்னா பெயில் பாண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாண்ட், இந்த பெயில் பாண்டுங்கிறது இந்த பிஎன்எஸ்எஸில் புது செக்ஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2(1)(l). இந்த 2(1)(l)ல இன்வெஸ்டிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎன்எஸ்எஸில். சிஆர்பிசியில் உள்ள டெஃபினேஷன் தான் பிஎன்எஸ்எஸ்லையும் இருக்குது. பட் அதாவது இன்வெஸ்டிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் பை போலீஸ் ஆஃபீஸர் அல்லது வந்து என்னென்னா மேஜிஸ்ட்ரேட் யாரை நியமிக்கிறாங்களோ ஆத்தரைஸ் பண்ணுறாங்களோ அவங்க. ஸோ அப்படின்னு சொல்லி தான் இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காங்க சிஆர்பிசிலையும். இங்கேயும் அதே டெஃபினேஷன் தான் செக்ஷன் வந்து 2(1)(l) பிஎன்எஸ்எஸ்லையும். பட் இதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் சேர்த்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆக்டில் வந்து வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சில போலீஸ் ஆஃபீஸருக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா போக்சோ ஆக்ட்லாம் நிறையா வந்து ப்ரொவிஷன்ஸ் உண்டு. அப்போ இந்த ஸ்பெஷல் ஆக்டில் உள்ள ப்ரொவிஷன்ஸை எடுத்துக்கணுமா இல்லை பிஎன்எஸ்எஸில் உள்ள ப்ரொவிஷன்ஸை எடுத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லையா. அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே கொடுத்துட்றாங்க. அதாவது ஸ்பெஷல் ஆக்ட்ஸில் என்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கோ அதுதான் ஓவர் ரூல் பண்ணும் எதை, பிஎன்எஸ்எஸ்ஸை. அப்போ பிஎன்எஸ்எஸ்லேயும் ஸ்பெஷல் ஆக்ட்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னா ஸ்பெஷல் ஆக்ட்ஸில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கங்க அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை இந்த செக்ஷன் 2(1)(l) இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2K அண்டு 2T சிஆர்பிசியில். இது ரெண்டு சிஆர்பிசி 2K அண்டு 2T ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது 2K மெட்ரோபாலிட்டன் ஏரியானா என்ன, இந்த 2Tயில் வந்து ப்ரிஸ்கிரைப்டு அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎன்எஸ்எஸில் டோட்டலாக வந்து அதை ரெண்டையுமே எடுத்துட்டாங்க. அதாவது மெட்ரோபாலிட்டன் ஏரியாங்கிறது ஆல்ரெடி நான் சொன்னேன் எடுத்துட்டாங்க. இங்கே டெஃபினேஷன் கிளாஸ்லேருந்தும் எடுத்துடுறாங்க மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை. ஏன்னா இப்போ தான் மெட்ரோபாலிட்டன் ஏரியாவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா, அதனால் அதை எடுத்துடுறாங்க. அதே மாதிரி ப்ரிஸ்கிரைப்டுங்கிற வேர்டையும் எடுத்துடுறாங்க. சரி, இன்னொரு முக்கியமாக அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீடர் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிசியில் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்டு பார்த்திங்கன்னா ப்ளீடர்னா என்ன அப்படிங்கிறத 2Qவில் சிஆர்பிசியில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. 2Qவில் சரியா. இங்கே என்ன பண்ணிடுறாங்க பிஎன்எஸ்எஸில்
அந்த ப்ளீடருங்கிற வேர்டவே எடுத்துடுறாங்க. ஸோ இங்கே வந்து ப்ளீடர் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷனே கொடுக்கல. ஸோ ப்ளீடருங்கிற வேர்டை எடுத்துடுறாங்க. ஆனால் அட் த சேம் டைம் இந்த சிஆர்பிசியில் ஃபுல்லாக ப்ளீடருங்கிறது எங்கே பயன்படுத்தப்படுதோ, சிஆர்பிசியில் ஆல்ரெடி பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா, சிஆர்பிசியில் அங்கே ஃபுல்லாக இந்த பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ப்ளீடருங்கிற வேர்டை வந்து பயன்படுத்தாமல் அட்வொகேட்டுங்கிற வேர்டவே பயன்படுத்துகிறாங்க. எதில்? பிஎன்எஸ்எஸில். எதில் பயன்படுத்தினாங்க? சிஆர்பிசியில் ப்ளீடருங்கிற வேர்டை பயன்படுத்தினாங்க. இங்கே பயன்படுத்தவில்லை. பிஎன்எஸ்எஸில் அட்வொகேட்டுங்கிற வேர்டு அங்கே எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சிஆர்பிசியில் 301 சிஆர்பிசி அது பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் பை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த 301 சப்கிளாஸ் 2 பார்த்திங்கன்னா இந்த ப்ளீடர் அப்படிங்கிற வார்த்தையை தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ், அதாவது பிஎன்எஸ்எஸ் கரஸ்பாண்டிங் 301 சிஆர்பிசிக்கு பிஎன்எஸ்எஸில் என்னன்னா 338 பிஎன்எஸ்எஸ், அதுதான் வந்து அப்பியரன்ஸ் பை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இதில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளீடருங்கிற வேர்டுக்கு பதிலாக அட்வொகேட்டுங்கிற வேர்டு பயன்படுத்தியிருப்பாங்க. இது ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். அதாவது சிஆர்பிசியில் போய் பார்த்தீங்கன்னா 279 இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த எவிடன்ஸ் டு த அக்யூஸ்ட் ஆர் ஹிஸ் ப்ளீடர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது அக்யூஸ்டுக்கு வந்து எவிடன்ஸ் இன்டர்பிரட் அவனுடைய லாங்குவேஜில் சொல்லணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் உள்ள வரும். அதில் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டோ அல்லது அவருடைய ப்ளீடர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் சிஆர்பிசி 279. இப்போ அதற்கு கரஸ்பாண்டிங்காக பிஎன்எஸ்எஸில் மாறிய ப்ரொவிஷன்ஸ் வந்து என்னென்னா 314 பிஎன்எஸ்எஸ். இந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க 314 பிஎன்எஸ்எஸில், அதாவது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த எவிடன்ஸ் டு த அக்யூஸ்ட் ஆர் ஹிஸ் அட்வொகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஹிஸ் ப்ளீடர்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே பிஎன்எஸ்எஸில் ஹிஸ் அட்வொகேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த 2Q ப்ளீடருங்கிறதே எடுத்துட்டாங்க. பட் எல்லா இடங்கள்லையும் பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு சிஆர்பிசியில் ப்ளீடருங்கிற எங்கெங்கே பயன்படுத்தினாங்களோ அதெல்லாம் எல்லாம் பிஎன்எஸ்எஸில் உள்ள வர்றப்ப அட்வொகேட் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தியிருக்காங்கங்கிறது தெளிவாக தெரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட். இந்த போலீஸ் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா சிஆர்பிசியில் செக்ஷன் 2 சப்கிளாஸ் வந்து 6 வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஎன்எஸ்எஸில் 21T அதில் வந்து போலீஸ் ரிப்போர்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. போலீஸ் ரிப்போர்ட்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா இதே டெஃபினேஷன் தான் இங்கேயும். என்ன அப்படின்னா வந்து ரிப்போர்ட் ஃபார்வர்டு போலீஸ் ரிப்போர்ட் ஃபார்வர்டட் பை போலீஸ் ஆஃபீஸர் டு மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி தான் வந்து போலீஸ் அந்த இதில் இருக்குது போலீஸ் ரிப்போர்ட்டுங்கிறது. சரியா? ஸோ இங்கே வந்து அப்படி ஃபார்வர்ட் பண்ணுறப்ப அண்டர் 173 சப்கிளாஸ் 2ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு. இங்கே வந்து செக்ஷன்ஸ் மாறுறனால வேற ஒன்றும் கண்டென்ட் அதில் பெருசாக மாறலை. செக்ஷன்ஸ் மாறுறனால என்னென்னா இந்த போலீஸ் ரிப்போர்ட் ஃபார்வர்டட் பை போலீஸ் ஆஃபீஸர் டு மேஜிஸ்ட்ரேட் அண்டர் செக்ஷன் வந்து 193 சப்கிளாஸ் 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ ஏன்னா அதில் 193 சப்கிளாஸ் 3ல தான் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த போலீஸ் ரிப்போர்ட் சம்மந்தமாக என்னென்ன இருக்கணும் வைக்கணும் அப்படிங்கிற சம்மந்தமாக சொல்லிடுறனால அவ்வளோதான். வேறு ஒன்றும் அதில் வந்து போலீஸ் ரிப்போர்ட் வந்து ஒன்றும் மாறலை. அடுத்து இந்த டெஃபினேஷன் இதில் கடைசியாக வந்து பார்த்துருப்பீங்க சிஆர்பிசியில் 2 சப்கிளாஸ் வந்து வியில், அதாவது இந்த வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். இதெல்லாம் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் வந்து சப்போஸ் இந்த சிஆர்பிசியில் டிஃபைன் பண்ணலைன்னா அது இல்லாத பட்சத்தில் ஐபிசியில் என்ன டெஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து இங்கே எடுத்துக்கலாம், சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து அந்த 2Vயில் சொல்லியிருப்பாங்க. அதே தான் இங்கே. ஆனால் இங்கே வந்து என்னென்னா இதை சப்கிளாஸ் வந்து கொடுக்காம தனியாகவே சப்கிளாஸ் வந்து 2 சப்கிளாஸ் 2ன்னு கொடுத்துட்றாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே 2 சப்கிளாஸ் 1 பிகாஸ் அது எல்லாமே அந்த டெஃபினேஷன் ஒவ்வொன்றுக்கு கொடுத்துட்டு வந்தனால. இங்கே வந்து ஒரு வேர்ட்ஸோ ஒரு எக்ஸ்பிரஷனோ சப்போஸ் பிஎன்எஸ்எஸில் டிஃபைன் பண்ணலைன்னா
அது எங்கேருந்து அந்த வேறு எதிலிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 டிஃபைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்தால் அதை இங்கே எடுத்துக்கலாம் பிஎன்எஸ்எஸில். ஆர் அதர்வைஸ் பிஎன்எஸ் அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா, அதாவது பழைய இதில் என்ன சொல்கிறாங்க, பாரதிய நியாய சன்ஹிதான்னா ஐபிசி இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்கிறாங்களா, அதைத்தான் இப்போ பாரதிய நியாய சன்ஹிதான்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இந்த பிஎன்எஸில் என்னென்ன வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோ அதை இந்த பிஎன்எஸ்எஸ்க்கு எடுத்துக்கலாம். பிஎன்எஸ்ங்கிறது வேறு, பிஎன்எஸ்எஸ்ங்கிறது வேறு. பிஎன்எஸ்ங்கிறது பாரதிய நியாய சன்ஹிதா. ஸோ இப்போ இந்த டெஃபினேஷன் கிளாஸை ஆல்மோஸ்ட் ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த பிஎன்எஸ்எஸில் இன்னும் அனாலிசிஸ், அதாவது கம்பேரிட்டிவ் ஸ்டடி, கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் சிஆர்பிசி அண்ட் பிஎன்எஸ்எஸ் சம்மந்தமாக அடுத்து வரும் வீடியோக்களில் நெக்ஸ்ட் பார்ட்டுகளில் பார்ப்போம். அதுவரை